சோஸ் வாங்குறத விட்டுட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேர்க்காம வீட்டிலேயே தக்காளி சோஸ் செய்கிறது எப்படி என்றத NR குக் புக் சேனலில் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காததால் இதை கட்டாயமாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண வேணும். எந்த விதமான ஒழிப்பு மறைப்பும் இல்லாமல் ஜெனுவினான ரெசிபீஸ் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக்கை தட்டி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோஸ் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த சிவப்பு நிறமான ஃப்ரெஷ்ஷான தக்காளி தேர்ந்தெடுக்க வேணும். எல்லா தக்காளியையும் உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுப்போம். 2 கிலோ 250 கிராம் தக்காளி இதில் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் இல்லாட்டி மண் சட்டியை தான் சோஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண வேணும். தப்பி தவறியும் அலுமினியம் பாத்திரங்களை யூஸ் பண்ண வேணாம். இதில் பூடு 60 கிராமும் இஞ்சி 15 கிராமும் இருக்குது. ரெண்டையும் தோல் உரித்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். எல்லா தக்காளியையும் இந்த மண் சட்டிக்குள்ளே போட்டுட்டு வேறொரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு இதுக்குள்ளே ஊற்றி மூடி வச்சிருந்தேன். கை பொறுக்கிற சூட்டுக்கு தண்ணி வந்த பிறகு இந்த தக்காளியில் இருக்கிற எல்லா தோலையும் நீக்கி விட வேணும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சதால எல்லா தோலும் ஈஸியாக கலண்டு வந்துடும். நடுவில் இருக்கிற இந்த காம்பு இருந்த பகுதியை கிள்ளி வீசி விடலாம். இல்லாட்டி ஒரு கத்தியை யூஸ் பண்ணி வெட்டியும் நீக்கலாம். இன்னும் பலவிதமான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணுமெண்டா NR குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா தக்காளியையும் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் தக்காளியோட இந்த இஞ்சி பூடையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சாச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். அரைஞ்சது போதாது, ஜிஞ்சர் கார்லிக் துண்டுகள் எல்லாம் இருக்குது. இன்னொருக்கா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுப்போம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. எல்லா தக்காளியையும் பேட்ச் பேட்சாக அரைச்சி எடுத்து இந்த மண் சட்டிக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுவோம். தோலை நீக்கிட்டு பிளெண்ட் பண்ணினதால நான் வடிக்க இல்லை. உங்களுக்கு விருப்பம் என்றால் வடிக்கலாம். மண் சட்டிக்குள்ளே இருக்கிற தக்காளி விழுதுக்குள்ளே 1.25 கப் வினிகர் சேர்க்குறேன். வினிகர் சோஸை அதிக நாட்களுக்கு ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். 300 கிராம் சீனியும் ஆட் பண்ணுவோம். 2-3 துண்டு கருவாப்பட்டை எடுத்திருக்கிறேன். இதில் 1 கிராமுக்கும் குறைவாகத்தான் இருக்குது. இது தக்காளி சோஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். அதோட 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். டேஸ்ட் பாத்திரத்தில் இன்னொரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் போல் இருந்தது. ஸோ ஆட் பண்ணிட்டேன். 1.5 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்திருக்கிறேன். தக்காளியோட புளிப்பை பொறுத்து சால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதுக்குள்ளே தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. லிக்விடாக இருக்கிறது தக்காளியோட ஜூஸும் வினிகரும். இதில் இருக்கிற ஈரம் போய் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் கொதிக்க விட வேணும். அடுப்பை லோ ஹீட்டில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டபடி காய்ச்ச வேணும்.
ஒரு பிளேட் எடுத்து இந்த சோஸில் இருந்து கொஞ்சத்தை அதில் விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வேறையாக பிரிஞ்சு வராமல் இருந்தால் சோஸ் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எவ்வளவு திக்காக இருக்குண்டு. அதோட எந்த விதமான கலரிங்கும் சேர்க்காம தக்காளி சோஸ் நல்ல ஒரு ரிச் ரெட் கலரில் வந்திருக்கு. இது நல்ல ஆறின பிறகு கிளாஸ் பாட்டில்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோடு உங்களை சந்திக்க வருவேன்.